அம்மா யாருமா நீங்க என்ன பண்ற? நீ யாரியா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையா. என்னமோ வாயில எல்லாம் கை வச்சிருக்க. சொல்றமா சொல்லு, ஏன் வாயில கை வைக்கிற? அது ஒண்ணும் இல்லையா. ஒண்ணு இல்லன்னா ஒண்ணு இல்ல சொல்லு. உன்னை தொலைச்சிட்டேன். என்ன தொலைச்சிட்டியா? ஒன்னு தொலைக்கலையா, ஒண்ணு தொலைச்சிட்டேன். அது என்னமா தெரியிட்டு இருக்க? ஆமாயா. சரி நான் வேணா வரட்டு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமா? நீ என்ன ஹெல்ப் பண்ண வர? நானும் கூட சேர்ந்து உன்னை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தேடுறேன். என்னைய நீ பிடிக்க போற? என்னைய பிடிக்கலாம் உன்னால முடியுமா? என்னால முடியாது. ஏமா ஆளை பார்த்து இடப்படாதம்மா, பார்த்து இடப்படாத. வேற எதை பார்த்து இட பண்ணுங்கிற? என்னமோ பழமொழி சொல்லுவாங்க, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு. யோ, கடுகு எப்பயுமே சிரித்துதாயா, காரம் எப்பவுமே பெருசாதான் இருக்கும். சொல்ல தெரியாம ஒண்ணு அந்த பழமொழி சொல்லிக்கிறாங்க, கடுகு சிரித்தாலும் காரம் சிரித்தாலும். சொன்னா இங்க கூட்டு வா. சரிம்மா, அதை விடுமா, நிச்சயமா. என்னய்யா? உள்ள போலாம். யோ, உள்ள போய் தேடலாமா? எங்கம்மா தொலைச்ச? நான் வந்த இடமே இருட்டுக்குள்ள. இருட்டுக்கு என்ன வேலை? இவனை உனக்கு தொலைச்சு அதை தேட வந்தையா? எப்ப வந்த? நான் எப்ப வந்தேன், ஏன் வந்தேன், எதுக்கு வந்த எல்லாம் சொல்லணும்ல. இப்ப சொல்லுமா, கேட்டுக்கோ. ராத்திரி 12 மணிக்கு வந்தேன். இங்கேதான் வந்தேன். அப்படியே செவரேறி குதிச்சு இப்படி நடந்து. ஆமாயா, அது அழகான பொம்பளை புள்ள செவரேறி குதிச்சுங்கிற. அதுதான் பிரச்சனை. வீட்டுல சண்டையா? அது வீட்டுல சண்டை இல்லையா. அப்படியே வந்தனா, அப்படியே ஒருத்த வந்தானா, இப்படியே போலாம் வரியானா. சரி வசதியா இல்லைன்னாலும் அசதிக்காவது போட்டுமே அப்படின்ட்டு நானும் இப்படியே வந்தனா. வந்த இடத்துல தூக்கு தூக்கு தூக்குன்னாயா. என்னம்மா சொல்ற? அதை ஏன் கேக்குற? தூக்கு தூக்குன்னு சொன்னாயா. நானும் என்ன நினைச்சேன், எதையோ தூக்க சொல்றான் போல, எதை தூக்க சொல்றான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தயா. தூக்குறான் பாரு. ஐயோ என்னால சொல்ல முடியலையா. அப்படி ஒரு தூக்கு தூக்கிட்டாயா. அட ஏன் கேக்குற? அப்புறம் என்னாச்சு? தூக்குனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேளு. போலீஸ் வந்துருச்சு. அதே இடத்துல போட்டுட்டு போட்டது போட்ட மணிங்க இருக்கலையே, துண்ட காணா துணிய காணா ஓட முடிச்சுட்டேன். அததான் இந்த பார், இந்த கம்பியா இவ்வளவு பெருசா வச்சிருந்தா இதாயா தூக்கணும். இவ்வளவு பெருசா வச்சிருந்தாலே இப்ப பெருசா தூக்கிட்டுதான் தூக்க முடியாம இங்கயே போட்டுட்டு போயிட்டாயா. இந்த கம்பியை திருடதான் வந்தீங்களா? வேற என்னத்துக்கு வந்தோம்? இரும்பு திருடியலா? பின்ன என்னமோ ரொம்ப நேரமா தூக்கு தூக்குன்னு சொல்லி இந்த கம்பியத்தான் தூக்கு தூக்குன்னா. நைட் இந்த மாதிரி பில்டிங்ல போயிட்டு பழைய இரும்பெல்லாம் திருடுறதா வேலையா? வேற என்ன செய்யறது? விக்கிற விலைவாசியில வேலைக்கு போனாலும் ஒண்ணும் கட்ட மாட்டேங்குது. சரி, அதுக்காக வேண்டி அப்படி பழைய பில்டிங் கட்டுற இடத்துல வந்து இரும்பு பொறுக்கி திருடிட்டு இருக்கீங்களா? வேற என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நல்ல கட்டையதாமா இருக்கு. இப்பெல்லாம் திருட இப்படிதான் வந்தா திருட முடியுது. இல்லன்னா பழைய துணி பழைய படலாம் கட்டிருந்தோம்னா யாரு என்னன்னு கேள்வியா கேக்குறீங்க. அதனாலதான் இப்படி ஈஸியா திருடிட்டு போக முடியுது. யோ என்ன கேட்டா? என்ன கேட்ட? அப்ப நான் என்ன திருடி சம்பாதிக்கிறேன்யா? ஊரல வேண்டி சம்பாதிக்கிறேன்யா? இருட்டுக்குள்ள 12 மணிக்கு ஒரு ஆம்பளை கூட உனக்கு என்ன மாதிரி வேலை? யோ, உழைச்சு சம்பாதிக்கிறோம். அதுவும் உழைக்கணும்யா. செவ்வரேறி குதிக்கணும். எங்கிட்டு யாரும் பார்க்காம வர்றாங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எதை எடுக்கலான்னு பிளான் பண்ணணும். இரும்பு எவ்வளவு போகுது, பித்தாளை எவ்வளவு போகுது, அலுமினியம் எவ்வளவு போகுது, செம்பு எவ்வளவு போகுது. அந்த இருட்டுக்குள்ள லைட்டு போட்டாலும் மாட்டிக்குவேன்னு பொருள்களை பார்த்து பார்த்து திருடணும். எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? யோ, அதுவும் பொழப்புதாயா. திருடி சாப்பிடற போய் கேட்டு பாரியா, அது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். போயா, நீ யாருன்னே தெரியல. உங்ககிட்ட வர இவ்வளத்தையும் நான் சொல்லிட்டு ஒத்தாசி வேணா ஓதிரவனா, நானே கண்டுபிடிச்ச பொருளை நானே எடுத்துட்டேன். அவன் வருமா பார்ட்னருக்கு, நான் கடையில போட்டு சும்மா லைட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு. எஸ், அத பத்தி நீ பேசக்கூடாது. ஏமா? நீ பேசக்கூடாது. ஓகே, இப்ப போதையில தான் இருக்கியோ?
ஓ இல்ல ஆளை பார்த்தாலும் கண்ணு மொழினா ஒரு மாதிரி பிறண்டு முழிக்கிறிய. என்னை பார்த்து அப்படியே தெரியுது. பாரு போதையில இருக்க மாதிரி இருக்குது. அப்ப பழைய கூட நடிகை சரிதா மாதிரில இருக்க. அப்படிதான் ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க என்னைய. அப்புறம் ஏன் இந்த குழப்பம் வைக்கிற? என்ன செய்யறது, பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்க. அப்புறம் இருட்டுக்குள்ள செவரையை குதிச்சு தூக்கு என்னென்னமோ பண்ணி உங்ககிட்ட என்னால மூச்சு போட முடியாதியா. இரும்பு கிலோ 10 ரூபாய் 5 ரூபாய் தரான். ஆனா நீ கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் பாரு. 500 ரூபாய்க்கு கேள்வி கேக்குற. சரி ஓகே, நாளைக்கு வேணா நைட்டு வேணா இல்லம்மா நைட்டு வேணா எனக்கு போன் பண்ணு. உனக்கு நான் ஏதாவது போட்டு தரேன். என்னத்த போட்டு தர? இல்லம்மா நைட்டு உனக்கு ஏதாவது உனக்கு தேவைன்னா நைட்ல ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணு. உனக்கு ஏதாவது காசு போட்டு வரேன்னு சொன்னேன். நீ யாரு எனக்கு காசு போட்டு கொடுக்கறதுக்கு? நீ இரும்பு புறக்கி. நான் ஒரு நேர்மையானவ. எதை செஞ்சாலும் பொய் பேசக்கூடாது. ஆனா திருடியாவது சாப்பிடணுன்ற முடிவுல இருக்க என்னைய. நீ காசு கொடுத்து நான் திங்கிறதுக்கு அப்ப நான் என்ன பிச்சைக்காரியா? உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளு. நீ யாரியா எனக்கு உதவி செய்ய? கெட் அவுட். கெட் அவுட்டா? பேசு மட்டும் நல்லா இங்கிலீஷ்ல நல்லா விட்டு வளர்க்கறமா. அங்க 2 பேர் நிக்கிறாங்க, பூனைய மாட்டிக்குவேன். பாத்துக்க, மோசமான ஆளு. அவன் தலைய பார்த்தா சரியில்லை. எங்க அப்ப இங்கிலீஷ்காரன் வீட்டு வேலை பார்த்தவன். அவன் பொண்ணு. நான் எப்படி இங்கிலீஷ் பேசுவேன்? அதெல்லாம் வாங்கி வந்த வரையா. அடுத்த ராத்திரில 12 மணிக்கு இங்க என்ன வரும்? எல்லா விளக்கமும் கொடுத்துட்டேன். விளக்கத்தை கொடுத்த வேணாம். இந்த ஏரியாவுல இன்னொரு தடவை உன்னை இந்த இரும்பு தோட வந்து பார்த்தேன். நான் யாருமா? இந்த பில்டிங்கோட சூப்பர்வைசர். சரி அதை விடு. அப்ப ஏன் நான் ஒளிஞ்சு கிழிஞ்சு வர்றேன்? சூப்பர்வைசர் வேற சொல்லிட்டல்ல, நான் ஸ்ட்ரெயிட்டாவே வந்துடுறேன். உன் புத்தியத்துக்கு அடிக்க அப்படியே இரும்பு பித்தளத்துல இருந்தா அப்படி லைட்ல பின்னாடி அனுப்பியா, உனக்கு கமிஷன் போட்டு தரேன். கமிஷன் பேஸ்ல வாங்கிட்டு போயிடலாம். தெரியாத ஆளா இருக்கியே. வேற என்ன வேணுங்கிறா? சொல்ற இடத்துக்கு வா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன். என்ன ஹெல்ப்? ஏதாவது பணம் காசு வேணும், அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா ஹெல்ப் பண்றேமா. அப்படி நீ கொடுத்து அந்த காசுல நான் தோறுதீங்கன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. உன் ஹெல்ப் எனக்கு வேணாயா. தத்துவமா பேசுறேன். நான் அப்படிதான் பேசுவேன். திருட்டு பிள்ளைக்கு தத்துவம் வேற. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. மரியாதை கெட்டு போயிருது. ஏதோ ஒரு கேட்டியே ஒரு மனுஷனை உடைய மதிச்சு பதில் பேசினா என்ன ஓவரா பேசிட்டு இருக்கா? வேணா அவ்வளவுதான் சொல்லிட்டா. அவ்வளவுதான் பாத்து சொல்லிட்டாமா. உன்ன மாதிரி நான் பாத்திருப்பேன். கேடி பையில கில்லாடி பையில பாத்திருப்பேன். சீ ஓடங்கிட்டு அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுமோ பண்ணிக்க. போயா சொட்டலையா மொட்டலையா.